ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வேல்யூவான வீடியோவாக இது இருக்க போகுது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நான் இருக்க போகிறது பார்த்திங்கன்னா ஜூன் 9th எக்ஸாம். ஸோ மே மந்த்து, ஏப்ரல் மந்த்து, மார்ச் மந்த்து, இந்த 3 மாதம் முழுசாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு 10 நாள், அங்கே அரௌண்ட் ஒரு 10 days, 110 நாள் இருக்குது. நம்ம 100 நாள் கணக்கு வச்சு இந்த பிளான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் அஸ் வெல் அஸ் டெஸ்ட் பிளான் இதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மெகா ரிவிஷன் பேட்ச் நம்ம சிற்பி அகாடமி திண்டுக்கல் சார்பாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு நடத்திட்டுருக்கோம். அது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். யூடியூப்பில் டெய்லி மார்னிங் 7 மணிக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். தமிழ் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. என்ன வீடியோ அப்லோட் ஆகுதோ அது மறுநாள் ஈவினிங் 7 மணிக்கு மொபைல் ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. அது பார்த்திங்கன்னா நிறையா பேர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அதோட டீட்டெயிலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெகா ரிவிஷன் ஷெடியூல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர சனிக்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் 110 நாளைக்கான ஷெடியூல். இதில் வந்து நம்ம கரெக்டாக 100 நாளைக்கு மட்டும் இந்த பிளான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு. சார் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம். எதுக்காக ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா கம்பேரிசனுக்காக. இப்போ நம்ம எந்த மாதிரி இது பண்ணுறோம், ஃபைனல் அவுட்புட் நமக்கு எந்த மாதிரி கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட்டு 200 கொஸ்டின்ஸ்க்கே எழுதுவீங்க இந்த மெகா ரிவிஷன் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ், அதாவது 1 சப்ஜெக்ட் பர் வீக், அப்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். நமக்கு நல்லாவே டைம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். மேக்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் ஒர்க் அவுட் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 95+ கண்டிப்பாக எடுக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 23+, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 55+. இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 173 மினிமம் டார்கெட்டு. இல்லை ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க் இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாலிட்டி ஃபுல் சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஸோ இந்தியன் பாலிட்டி ஃபஸ்ட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸு, இதெல்லாம் நம்ம ஆர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். தென் சயின்ஸ் சப்ஜெக்ட். இந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும், புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது. அதை வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் அதை அனுப்பிச்சிடுவோம் என்னென்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீக்கு கரண்ட் அஃபேர்ஸ். நிறையா பேர்த்துக்கு அந்த டவுட் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும்னு சொல்லிவிட்டு. நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து 2023 ஜான்வரிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நம்ம படித்து தான் ஆகணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் மேஜர் ரோலு. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அது பூராமே நம்ம படித்து தான் ஆகணும். அதோட சாஃப்ட் காப்பியும் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, மற்றவங்களையும் நம்மளே வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஏரியா, தமிழ் ஓல்டு புக். ஓல்டு புக் படிக்கணுமான்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. பட் இப்போ வரைக்குமே அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் ஓல்டு புக் நம்ம படிக்கவும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு தமிழ் டெஸ்ட்லையுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு தமிழ் நியூ புக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம 1 வீக் கொடுத்துருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 52 கொஸ்டின் செட்டு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அரௌண்ட் ஒரு 55 கொஸ்டின், 55 × 100, 5500 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை ஃபுல்லாக, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாலே போதும். இது வந்து உங்களுக்கு 1 வீக் டைம் கொடுத்து டெஸ்ட் இருக்கும். அடுத்து தமிழ் நியூ புக், ஓல்டு புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட்டு. அடுத்து ஓவரால் ரிவிஷன், ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, அந்த செகண்ட் பேப்பர் எழுதுவோம்ல 100 கொஸ்டினுக்கு தமிழ் இல்லாமல், தமிழ் 100, ஜிஎஸ் 100. அந்த ஜிஎஸ் 100 தான் இந்த டெஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். தமிழ், ஜிஎஸ். இந்த இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு இதுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லி தெரியும். அடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபைனலாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு சாட்டர்டே போட்டிருக்கோம். அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 9th நமக்கு எக்ஸாமுங்கிறதுனால ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சிலபஸ் வந்து நம்ம முடித்து ரிவிஷனும் முடிச்சிடுவோம். இதுதான் பேசிக்கான பிளான். அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். இதோட
ஃபீஸு ஆன்லைன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 600 வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ மொபைல் ஆப்லேயே வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அந்த பர்டிகுலர் டயத்தில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலைல 10 மணிலேருந்து 11:30. இப்போ ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா 1 மணி வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் ஆன்லைன் எழுத முடியும். இது ஒரு ட்ராபேக் தான், புரியுது ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு. இருந்தாலும் கீ அப்போ தான் வந்து உடனே நீங்கள் செக் பண்ண முடியும். அதுக்காக அதோட டிஸ்கஷன் வீடியோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஆஃப்லைன் இங்கே வந்து டேரெக்டாக எழுதுகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 100 சார்ஜ். ஸோ மொத்தம் 16 டெஸ்ட்டு 1600 வரும் ஆஃப்லைனில் எழுதுகிறவங்களுக்கு. சேம் ஒரிஜினல் OMR எல்லாமே ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி படி தான் நம்ம வந்து நடத்துகிறோம். இது ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரவங்களுக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் எப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. மேக்ஸ் சைட் பை சைடாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிஎஸ்க்கு பின்னாடி நடத்துவோம். இது வந்து பெய்டு டெஸ்ட்டோட டீட்டெயில். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள்.